திமுக தேர்தல் அறிக்கை குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்ட 11 பேர் கொண்ட குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பான தனது ஆலோசனைகளை குழுவினருக்கு முதலமைச்சர் வழங்கி வருகிறார். திமுக தேர்தல் அறிக்கை குழுவின் சுற்றுப்பயணம் தொடர்பான பட்டியல் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கை குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்ட 11 பேர் கொண்ட குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கை குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. தேர்தல் அறிக்கை குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை குழுக்கள் ஆலோசனையானது இன்று காலை தொடங்கியது. குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட குழுவை திமுக தலைமை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி இந்த குழுவின் முதல் ஆலோசனை கூட்டமானது இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பொதுவாக இந்த குழுவானது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று அங்குள்ள வணிகர்கள், அதே போன்று பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பான கருத்துக்களை கேட்கும் என்றும், அதன் அடிப்படையில் இந்த குழு பரிந்துரைக்கும் நடவடிக்கையின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கைகள் தயார் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கனிமொழி தலைமையிலான இந்த குழுவானது இன்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்டது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் அவர்கள் தெரிவித்திருக்காங்க என்பது தொடர்பான விவரங்களை அவர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் திமுக தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் அன்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திமுக தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இன்றைய தின கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை குழு கருத்துக்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வினிதா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காயத்ரி.